Hi guys, welcome to Quick Throw and I am man of my words. நம்ம வந்து பைத்தான் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல வந்து நம்ம ராக் பேப்பர் சீசர் கேம் விளையாடி இருப்போம். ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடு சைடில் இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்டோன் பேப்பர் சீசர்னு சொல்லியிருப்பீங்க. மேபி வேறு சைடு வேறு டைமில் இருக்கும்போது சில பேர் வந்து ராக் பேப்பர் சீசர்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த கேம் தான் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் நம்மளோட ஆப்போனண்ட் யாராக இருக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கம்ப்யூட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்போனண்ட்டை நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த கேம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் கைஸ். ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு எப்பயும் போல வந்து இம்பார்ட்டண்டான ஒரு மாடியூல் என்னன்னு கேட்டிங்கன்னா ரேண்டம் அப்படின்னு சொல்லி ஒரு மாடியூல் தேவை. ஸோ அதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸாக தான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் வந்து டெஃப் அப்படின்னு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே சமயத்தில் அது இங்கே கீழே காலும் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் எழுத போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அதுக்குள்ளே என்னென்ன பண்ண போகிறோம் எழுத போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளேயரோட இன்புட் வேணும். ஸோ பிளேயர் வந்து ஸ்டோன் போடுற ராக்கா பேப்பரா சீசராக எனக்கு தெரிஞ்சாகணும்ல. ஸோ அதனால் பிளேயர் கிட்டே தான் நான் இன்புட் வாங்கணும். ஸோ அந்த இன்புட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் எப்படி இன்டிமேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஃபார் ராக் ராக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி ஃபார் பேப்பர் பிஏபிபிஆர் ஸோ பேப்பர் அப்படின்னு சொல்லி இன்டிமேட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஃபார் சீசர் SCISSO ஓகே ஜிசர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க ராக் போட போகிறாரா பேப்பர் போட போகிறாங்க ஜிசர் போட போகிறான்றத இந்த RPS வச்சு அவங்க சொல்லிடணும் கைஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் அவங்க மேபி சில டைமில் கேப்ஸ் யூஸ் பண்ணலாம், சில டைமில் வந்து லோயர் கேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு வந்து இன்புட் தான் நான் லோயர் கேஸ்க்கு மாற்றிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வந்து கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து ஒரு சில சூஸ் தர போகிறேன். ஸோ அந்த சூஸ் என்ன கேட்டிங்கன்னா லைக் சாய்ஸ் மாதிரி தான் கைஸ். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் வந்து ஆர் ஸோ அது வந்து ராக் போடுதா அப்படின்றதுக்கு ஆறு, மேபி வந்து பேப்பர் போட நினச்சா P வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஃபார் சிசர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ், இது வந்து கம்ப்யூட்டர் கொடுத்துருக்கேன் சாய்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர். ஸோ நம்மளோட ஆப்போனண்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எப்படியா சூஸ் பண்ண போகிறோம், ரேண்டமாக சூஸ் பண்ண போகிறாங்க. random.choice. ஸோ ரேண்டம் சாய்ஸ். ஸோ அந்த சாய்ஸில் எதாவது அவங்க சாய்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கொடுத்துருக்கிற இந்த 3 சூஸ். ஸோ நான் கொடுத்துருக்கேன் இந்த ராக் பேப்பர் சிசர். ஸோ இதுலேருந்து ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஏதாவது ஒன்றா கம்ப்யூட்டர் வந்து சாய்ஸ் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த லைன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணணும். ஸோ என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளேயர் வந்து என்ன எடுத்திருக்காரு அண்ட் நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் என்ன போட்டிருக்கிற நான் பிரிண்ட் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக தான் இது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் சாய்ஸ், என்னோட சாய்ஸ் என்னென்னா அதாவது யூசர் கொடுத்துருக்க சாய்ஸ் என்னன்றதை நாங்கள் காட்டணும். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணுறேன். அண்ட் யுவர் சாய்ஸில் வந்து நான் என்ன ஷோ பண்ணணும்னா பிளேயரோட இன்புட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்போனண்ட்டோட இன்புட் நான் வந்து ஷோ பண்ண போகிறேன். ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கம்ப்யூட்டரில் சேவாக இருக்கும். ஸோ ஆப்போனண்ட் என்ன போட்டிருக்காரு அப்படின்றது கம்ப்யூட்டர் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்க ஒரு பிரிண்ட் கண்டிஷன் தவிர மிச்சப்படி அங்கே வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதுக்கான சர்டன் கண்டிஷன்ஸை இப்போ நான் இப்போ கொடுக்க போகிறேன். லைக் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயரும் கம்ப்யூட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சாய்ஸஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிளேயரோ ராக் போடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கம்ப்யூட்டரோ ராக்கை சூஸ் பண்ணும்போது அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா டையில் முடிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து யாருக்குமே பாயிண்ட்ஸ் போகாது, யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன். அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேம் இஸ் இன் டை அப்படின்றத சொல்லிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இதில் இருக்க கண்டிஷன்ஸ்லாம் அது கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு பிளேயர் ஈக்குவல்ஸ் ராக் அண்ட் கம்ப்யூட்டர் ஈக்குவல்ஸ் ஜிசர். ஸோ பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இப்போ பிளேயர் நான் தான் வச்சுக்கோங்களேன், நான் வந்து இப்போ நான் ராக் போடுறேன். அதே டைமில் கம்ப்யூட்டர் வந்து சிசர் காட்டும்போது இந்த கண்டிஷன் யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பிளேயர் நான் தான் ஜெயிப்பேன். பிகாஸ் வந்து ராக் வந்து ஜிசர் உடச்சிருமோ. ஸோ அப்படின்னு நம்ம வச்சுருக்க கண்டிஷன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர். ஸோ அப்படி இல்லைன்னா பிளேயர் ஈக்குவல்ஸ் பேப்பர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் வந்து பேப்பர் போடுறாரு அண்ட் கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்யூட்டர் வந்து என்ன போடணும்னு கேட்டிங்கன்னா ராக் போடுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வச்சுருக்கோம்னா பிளேயர் வந்து பேப்பர் நான் போடுறேன்னா கம்ப்யூட்டர் ராக் போடும்போது பேப்பர் வந்து ராக்கை பிடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம் கண்டிஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் வந்து ஈக்குவல்ஸ் ஜிசர். ஸோ பிளேயர் வந்து ஜிசர் போடுறாரு அண்ட் கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா
என்ன போடுது, கம்ப்யூட்டர் வந்து பேப்பர் போடுது. ஸோ இப்போ வந்து இந்த கண்டிஷன் என்ன ஆகும்னா நான் தான் ஜெயிப்பேன். பிகாஸ் பிளேயர் சிசர் காட்டும் போது கம்ப்யூட்டர் பேப்பர் காட்டிட்டாங்கன்னா சிசர் வில் கட் த பேப்பர். ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஓகே, நம்ம லிஸ்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் எதுக்கான கண்டிஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க நான் கொடுத்த கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா நான் வின் பண்ணிட்டேன். ஐ மீன் பிளேயர் யார் விளையாடிட்டு இருக்காங்களோ யூ ஒன் த கேம் அப்படி சொல்லிடலாம். எல்ஸ், ஸோ அந்த எந்த கண்டிஷனுமே அது வரலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா நம்ம தோத்துட்டோன்றது தான் அர்த்தம். ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிடலாம்னா குட் ட்ரை பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஸோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படி சொல்லி முடிச்சிடலாம் கைஸ். நான் முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சேவ் பண்ணிக்கிறேன். கேம் வந்து ஃபினிஷ் தான் நினைக்கிறேன். அண்ட் ஃபங்க்ஷன்ஸை கீழே நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 13 lines தான் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம ப்ரோக்ராம் செக் பண்ணி பார்ப்போம் ரன் ஆகுதா இல்லையான்றது. ஓகே ஆல்ரெடி இருக்குது. நான் கொஞ்சம் ஜூம் புக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பைத்தான் ராக் பேப்பர் சிசர்ன்ற ஃபைலில் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இருக்குது ஆர் ஃபார் ராக், பி ஃபார் பேப்பர், எஸ் ஃபார் சிசர் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட் என்ன தரேன்னா பி தரேன், பேப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, நான் ஜெயிச்சிட்டேன். பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பேப்பர் போட்டிருக்கேன், அதே டைமில் ஆப்போனண்ட் வந்து ராக் போட்டிருக்கு. ஸோ அதனால் நான் ஜெயிச்சிட்டேன். அண்ட் திருப்பி நான் அதே கேம் விளாட்றேன். ஸோ இந்த வாட்டி நான் சிசர் யூஸ் பண்ணும்போது திருப்பி நான் தான் ஜெயிச்சிருக்கேன். பிகாஸ் நான் சிசர் யூஸ் பண்ணுறேன் அண்ட் ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகெயின் ஐ ப்ளே தி கேம். ஸோ இந்த வாட்டி நான் தோத்துட்டேன். பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ராக் சூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் அதே டைமில் ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கம்ப்யூட்டர் ஜெயிச்சிருச்சு. ஸோ அதனால் குட் ட்ரை பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பேப்பர் சிசர் கேம் அண்ட் ராக் பேப்பர் சிசர் கேம்னு சொல்லுவாங்க கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த பைத்தான் ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் அண்ட் சிம்பிள் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வந்து பைத்தான் ப்ராஜெக்ட்டில் போகலான்னு இருக்கேன் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. லவ் யூ கைஸ். அண்ட் உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதையும் ரெடி பண்ணி போகிறேன் கைஸ். லவ் யூ கைஸ்.